ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, டேரோட் கார்டு. இந்த டேரோட் கார்டை பற்றி ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேரோட் கார்டு ரீடிங்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னா, டேரோட் கார்டை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டேரோட் கார்டு, அந்த கார்டை பயன்படுத்தும் போது பல வகையான எதிர்மறை கணிப்புகள் மூலம் கூறும்போது சம்டைம் அடுத்தவங்க கைகளில் தொடும்போதும் இந்த டேரோட் கார்டில் அசுத்தம், நெகட்டிவ் எனர்ஜி படுகிறது அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனால் அதை நுட்பங்களை சுத்தப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டேரோட் கார்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை இருப்பதை சில எளிய முறைகளை நாம் கையாண்டு உணரலாம். எப்படி அப்படின்னா, உதாரணம், ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வாங்கப்பட்ட டேரோட் கார்டு முதல்ல நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கக்கூடிய கார்டு, அதிக எதிர்மறை பலன் கூறிய பின்பு யூஸ் பண்ணப்பட்ட கார்டு, எதிர்மறை ஆற்றல் சீட்டுகளில் இருப்பது போல ஒரு உணர்வு நமக்கு வர்றது, அந்த கார்டில் இருக்கக்கூடிய கையாளும் போது அடிக்கடி கீழே விழுறது, பிறர் கையாண்ட அல்லது எதிர்மறை நபர்களால் தீண்டப்படும் பொழுது, அதுக்கப்புறம் இந்த டேரோட் கார்டு எதிர்மறை ஆற்றல் படிந்துள்ளதை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே சுத்திகரிப்பு முறையை நீங்கள் செய்யணும். ஸோ அது எப்படி எக்ஸாம்பிள், அதாவது பெரும்பாலான இந்த டேரோட் ரீடர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பௌர்ணமி, அந்த சந்திர நேரத்தை, அந்த சந்திர ஆகர்ஷண முறை, அதாவது பௌர்ணமி நேரத்தில் அதை கிளென்ஸ் பண்ணுறது, அந்த கார்டை அந்த பௌர்ணமி அந்த ஒளி அந்த கார்டில் படுற ஒரு முறை, கிளென்ஸ் பண்ணுற முறை. உப்பு கரைசல், அதை ஜஸ்ட் எடுத்து தொடச்சி வைக்கிறது, சாம்பிராணி ஊதுவத்தி தூபம் காமிக்கிறது, அது இல்லாமல் நம்முடைய ஆழ்மனதின் பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை பயன்படுத்தி பண்ணுறது. இல்லைனா கிறிஸ்டல்ஸ், இந்த மேக்ஸிமம் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, டேரோட் கார்டு ரீடர்ஸ் எல்லாமே அதிகமாக கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதை டேரோட் கார்டை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது சுத்தமாகும். இது ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ராசஸ். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுது. ஸோ அதை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம சில புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சில ஆசிரியர்களும் அதை பற்றி அனுபவம் கொண்ட ஆசிரியர்கள் அதை டேரோட் கார்டு ரீடர்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மார்பளவு உயரம் கொண்ட ஒரு பிளாஸ்டிக் மேஜையோ அல்லது ஏதோன்னு ஒரு விரிப்புகள், அது மூலம் டேரோட் கார்டை 78 அந்த துருப்புகளை ஒன்றோடு ஒராசி அதை படியணும். அதை வரிசையாக நம்ம வைக்கணும். இரும்பு அல்லது மேஜையையோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. கண்களை மூடி ஆழமாக மூச்சை 3 முறை இழுத்து விட்டு மூச்சை நல்லா கவனிக்கணும். அதுக்கு பிறகு டேரோட் கார்டை அதை சுற்றி ஒரு சாம்பல் நிற கரும்பு புகை சூழ்ந்திருப்பது போல் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது, இப்போ தளர்வான நிலையில் நம்ம உடலை மனதையும் இருக்கும் அதை வச்சுட்டு தலைக்கு மேலே இருப்பது ஒரு தூய்மையான வெள்ளை நிற தெய்வீக ஒரு ஒளி தலை வழியாக இறக்கி உடல் முழுவதும் வியாபித்து இருக்கிறது போல் ஒரு குளிர்ச்சியான உணர்வாக இருக்கிறது போல் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அடுத்தது, டேரோட் கார்டை மேல் பறந்துள்ள இந்த சாம்பல் நிற அசுத்த சக்தியை கையால் துடைச்சி எடுப்பது போல் 5 முறை நம்ம செய்யணும். அப்படியே கையில் துடைச்சி எடுக்கணும். கையால் எடுக்கப்பட்ட அந்த அசுத்த சக்தியை பக்கத்தில் ஒரு கல்லுப்பு போட்ட நீர் எடுத்து வச்சுக்கணும். அந்த நீரில் நாம் எடுத்து என்ன பண்ணணும், அதை உதறணும். அதை உதறி போட்டு நம்ம 5 முறை செய்யணும். கையால் எடுக்கப்பட்ட அந்த அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அந்த கல் உப்பை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நீரில் போட்டு கைகளை உதறணும். உப்பு நீரில் போடும்போது அசுத்த சக்தி சிதைவடைஞ்சி மனசங்கல்பம் நாம் செஞ்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது, 78 இந்த டேரோட் கார்டுகளை உள்ள அந்த அசுத்த சக்திகளை நாம் நீக்கப்பட்ட பிறகு அடுத்த வழக்கம் போல் நம்ம அந்த கார்டு எடுத்து பயன்படுத்தணும். சுத்தமாக செய்யப்பட்ட இந்த டேரோட் சீட்டுகளை ஊதுபத்தி, சாம்பிராணி, தூபம் ஏதாவது சேர்த்து நம்ம செய்தோன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முறை. டேரோட் கார்டை இப்படி தான் ப்ராசஸ் பண்ணி செய்கிற ஒரு முறை, எளிமையான முறை. இதை தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த டேரோட் கார்டை கிளென்ஸ் பண்ணக்கூடிய முறையை கையாண்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ நாமளும் அதையே ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரோட் கார்டு ரீடராக ஆகணும்,
சம்டைம் டேரட் கார்டு ரீடராக சில பேர் ஆயிருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவாக நான் வந்து ஒவ்வொரு டேரட் கார்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது டேரட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த கார்டில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் என்னென்ன சொல்லலாம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவாக பதிவிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்காக தான். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தது பதிவு, ஏன்னா உங்களுக்காக தான் நான் வந்து மெனக்கெட்டு இந்த வீடியோவை போடுறேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அப்படியே முழுமையாக போடுறேன். இது ஃப்யூச்சரில் கிளாஸ் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் கிடையாது. ஸோ இது நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி நம்முடைய யூடியூப்லேயே இருக்கும், நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அப்படியே ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு டேரட் கார்டு ரீடராக மாறுறதுக்கு அளவுக்கு இந்த முழு தகவல் எல்லாமே இருக்கும். இது தகவல் மட்டும் கிடையாது, முழு பயிற்சி எல்லாமே இந்த சப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேரட் கார்டு ரீடிங்குள்ளே எல்லாமே இருக்கும். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.